பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கீங்களா? அப்படியே மனசோர்வு வந்துட்டா? ஏதோ ஒரு காரியம் உள்ளத்தை பாதிச்சுட்டதா? ஜெபிக்க முடியல, ஆசை இருக்குது, ஜெபிக்க முடியலையே. இது மாதிரி கொஞ்ச நாளாவே மனசெல்லாம் சரியில்லாம இருக்குது. அப்படி ஒரு சோர்வாவே இருக்குது. நம்ம இவ்வளவு ஜெபிக்கிறோம், இவ்வளவு ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறோம், ஆனா இந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா? உங்களோடு தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாத, ஜெபத்துல சோர்ந்து போகாத, நிச்சயமா முடிவு உண்டு, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு அப்படின்னு கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். இன்னைக்கு பாருங்க, எரேமியா 31:25 ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். விடாய்த்து போன ஆத்மா, தொய்ந்து போன ஆத்மா. ரொம்ப விடாய்ச்சு போயிட்டாங்க, ரொம்ப தொய்ந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், சோர்வு வந்துட்டுங்க. உன்னை இப்போ உற்சாகமே இல்லை, ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஏதோ கடமைக்கு ஜெபிக்கிறேன் போற, அவ்வளவுதான். எல்லாம் இப்படிதானே இருக்குது. இந்த மாதிரி விடாய்த்து போன நிலைமையில, அப்படியே சோர்ந்து போன நிலைமையில இருக்கீங்களா? நான் உங்களை பலப்படுத்துவேன், உங்களை நிரப்புவேன்னு ஆண்டு சொல்றார். அப்படி ஆண்டவர் விட்டுற மாட்டார். நம்ம சோர்ந்து போயிட்ட விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? அவர் விட மாட்டார். என்றால் அவர் சோர்ந்து போவதே இல்லை, நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். இப்ப ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உங்களோட பேசுகிறார். என் மகளை, எதுக்கு சோர்ந்து போயிருக்கிற? எதுக்கு விடாய்த்து போன? எதுக்கு நீ தொய்ந்து போன நிலைமையில இருக்கிற? இப்ப நான் உன்னை நிரப்புறேன் பாரு. அந்த ஆவியானவர் நிரப்புன உடனே அந்த சோர்வு, விடாய்த்து போன தன்மை, தொய்வு எல்லாம் மாறி ஒரு புது உற்சாகம் வந்துடும். நான் பார்த்திருக்கிறேன், சில சமயத்துல 2-3 நாள் எல்லாம் ஒரு ஜெபத்துல உற்சாகமே இருக்காது. ஆனா நம்ம ஜெபிக்கணுமே, காலையில பைபிள் வாசிப்போம், ஜெபிப்போம், ஒரு உயிர் இல்லாத மாதிரி சில சமயம் ஃபீல் பண்ணுவீங்கல்ல. சில நாள் ஆண்டவரோட பேசி அவருடைய பிரசனத்தை உணர முடியுது, எவ்வளவு களி கூறுதல். அப்படி இல்லையே, இப்ப சொய்ந்து போயிட்டு அப்படியே மன சோர்ந்து போகுது. என்னடா ஜெபம், என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிறது. அது மாதிரி ஆயிட்டீங்களா? சில நாள் அப்படி 2-3 நாள் வரைக்கும் அப்படிலாம் ஆயிருக்குது. அப்புறம் சில ஆண்டு எனக்கு ஜெபிக்க மனமே வரமாட்டேங்குது, பைபிளை தியானிச்ச ஒரு உற்சாகமே இல்லை, ஆனா உங்க பாத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய ஜெபாரைக்குள்ள போய் உட்கார்ந்துடும். அவ்வளவுதான், சும்மா அமைதியா உட்கார்ந்துருப்பேன். அவரை நினைத்து கொண்டு சொல்லிடுவேன் மனம் திறந்து, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னன்னு தெரியல, மனசுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஆண்டவரே, ஒரு உற்சாகமா எல்லாம் இல்லை, ஆனா உங்களுடைய பாத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா கொஞ்ச நேரத்துல ஒரு அனாயிண்டிங் இறங்கும் பாருங்க. ஆவியானவர் அப்படியே நிரப்ப ஆரம்பிப்பார். அப்படியே கொஞ்சமா துதிக்க ஆரம்பிச்சு, அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சு, ஆவில நிரம்ப ஆரம்பிச்ச உடனே, அப்படியே ஆவியானவர் நிரப்பின உடனே சோர்வு, விடாய்த்து போன நிலைமை எல்லாம் மாறி ஒரு பெரிய உற்சாகம் வந்துடும். அப்புறம் அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம கடந்து செல்லுகிற பாதை தான். அதனால அப்ப ஆண்டவரனை கைவிட்டுட்டாரோ, மறந்துட்டாரோ அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. நம்ம கடந்து போகிற பாதையில் அது ஒண்ணு. ஆனா ஆண்டவர் நம்ம விட்டு விலகல. அந்த விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறக்கூடாது. சோர்வு இருக்கலாம், கொஞ்சம் விடாய்த்து போன தன்மை இருக்கலாம், ஒண்ணு நடக்கலேன்னு இருக்கலாம். ஆண்டவரை மறந்துட்டான்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷம், கர்த்தரின் சந்ததி ஆசீர்வதிப்பான்னு வந்துட்டார். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஒண்ணு நடக்கல. இந்த வருஷம் இதை பார்த்து ரொம்ப சோர்ந்துட்டா. ஒரு நாள் கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறார். உடனே ஆபிரகாம், அப்படியோ ஆண்டவர் எனக்கு கேடகமா, கர்த்தரையும் நின்னு பேசுறீங்களே, சந்தோஷப்படல. ஆமா, எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? நான் தான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, யாரோ ஒருத்தனே குடும்பத்துக்கு எஜமான் மாதிரி நடந்து கொள்றான். ஆண்டவர் பேசினது என்னது? ஆபிரகாம் சொல்ற வார்த்தை என்னது பாத்தீங்களா? ஆண்டவர் சந்தோஷமா பேசுற, நான் இருக்கிற ஆபிரகாம் கேடகமா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன்னு சொன்னா, ஆமா, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அப்ப விடாய்த்து போயிட்டார், சோர்ந்து போயிட்டார். ஆண்டவர் பார்த்தோன்னே, என்ன நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், எவ்வளவு பெரிய தேவன், நான் ஒண்ணு பேசுனா நீ ஒண்ணு பேசுற போட அப்படின்னு ஆண்டவர் போயிடல. ஆண்டவர் புரிந்து கொள்ளுகிற தேவன். என் மகன் சோர்ந்துட்டான்னு சொல்லி, ஆபிரகாம் எழும்பு, கொஞ்சம் கூடத்தை விட்டு வெளியே வா, வெளியே வா, கம் அவுட். சரி ஆண்டவர், என்ன வானத்தை அண்ணாந்து பாரு, பார்த்தா நட்சத்திரம் எண்ணி சொல்லு பாப்போம்,
என்ன பாப்ப நட்சத்திரத்தை எவ்வளவு எண்ண முடியாதான். இந்த மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். உடனே உற்சாகம் வருகிறாரு. கடற்கரை மணல எண்ண முடியுமா? அது எப்படி எண்ண முடியாது? அந்த மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இந்த வாக்கு தத்தத்தை திரும்ப புதுப்பித்து உறுதிப்படுத்த மறுபடியும் ஆபிரகாம் உற்சாகம் வருகிறாரு. அதுதான் கர்த்தர். அவர் நம்மளை சோர்ந்து போயிட்ட உடனே விட்டுட்டு போயிட மாட்டாரு. நீ எப்படியும் போ, இப்படிதான் இருக்க அப்படின்னு போக மாட்டார். இல்ல மகனை எழும்பு, இல்ல மகளை எழும்பு, நான் இருக்கிறேன், வா. விடாய்த்து போயிட்டியா, சோர்ந்து போயிட்டியா, நான் உன்னை நிரப்பி பலப்படுத்துறேன்னு இப்ப ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். தன்னுடைய வல்லமையினால, கிருபையினால, அபிஷேகத்தினால அந்த சோர்வெல்லாம் மாற போகிறது. புதிய உற்சாகம் வரப்போகிறாரு. ஆண்டவரே, இந்த மகள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, விடாய்த்து போயிருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய வல்லமை அவங்க மேல அனுப்புங்க. நீங்க வாக்கு கொடுத்தபடி அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், ஆவியில நிரப்புங்க, பலப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க. இந்த சூழ்நிலையை மாற்றுங்க. இந்த விரக்தியான சூழ்நிலை மாறட்டும், உற்சாகமான ஆவி நிரப்பட்டும். இந்த நிமிஷத்துல இந்த புது பலனை கொடுத்து நடத்துங்க. அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஆண்டவரை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க, சந்தோஷப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.